நம்முடைய தாத்தா பாட்டிங்கிட்ட முப்பாட்டங்கிட்ட நம்ம மாதிரி சபையில் தான் அவங்களும் மெம்பர். அந்த காலத்தில் அவங்கக்கிட்ட ரொம்ப பணம் இல்லை, ஆனால் உண்மை இருந்துச்சு. அவர்கள் உண்மைக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சு இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறார். நம்ம அப்பா அம்மாக்களை நீ பார்த்துருப்பீங்க, தாத்தா பாட்டியெல்லாம். எங்கள் தாத்தாலாம் அப்படித்தான், ஒரு பழம் கூட ஃப்ரீயாக வாங்க மாட்டார். இத்தனைக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எடுத்துகிட்டு போப்பாம்பார். கர்த்தருடைய கிருபை இன்னைக்கு அவர் சந்ததியில் வந்த நாங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். நான் சந்தோஷமாய் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சந்ததி அப்படி இல்லை. அதுவும் இந்த கடைசி காலத்தில் பணப்பிரியராக இருக்கிறார்கள். எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஏதோ கொஞ்சம் ஊழியங்களுக்கும் தான தர்மத்தையும் சர்ச்சு வாசலில் உட்காந்துருக்கிறவங்களுக்கும் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டா எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுருன்னு நினைக்கிறீங்க. நிறைய பேருடைய சந்ததி பாதிக்கப்பட்டு போச்சு.